இருக்கும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது. இதை மகரிஷி சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு மூலமாகவே சொல்லலாம். ஒரு முறை ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்து நொடித்து போன ஒரு பெரியவர் மகரிஷி ஐயாவை பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போது மகரிஷி ஐயா தனாகர்ஷண சங்கல்பத்தை அவர்கிட்ட கொடுத்து இதை 48 நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. அதுபடியே செஞ்ச அவர் தன்னோட வறுமை நிலை மாறி தனக்கு கிடைக்க வேண்டிய பணமெல்லாம் பல வழிகள்லையும் வந்ததாக அவர் திரும்ப மகரிஷி ஐயாட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையான ஒரு செய்தி. இதில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டு. அது பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு நன்மை செய்து, குறிப்பாக நம்முடைய மனநலத்தை மிகவும் பாதுகாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பாசிட்டிவாக இருக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பாசிட்டிவாக மட்டுமே பேசுவோம், நடப்போம். வாழ்க வளமுடன். மனநலமே சிறந்த நலன்.